ஹலோ டீம். ஸோ இந்த சாப்டரில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்குறோம். ஏன் இது ரெண்டுத்தையும் காம்பினேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு மட்டும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட தியரட்டிக்கல் போர்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பார்க்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், சப்ளை அண்ட் டிமாண்டையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் காம்பினேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியாவும் கிடைக்கும், ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ளைனா என்ன, மார்க்கெட்டில் சப்ளைனா என்ன? ஒரு பொருளுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது அந்த பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே பொருளோட வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த பொருளுடைய சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட கோரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போது ஒரு ப்ராடக்ட், ஓகே, ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாயில் இருக்குது. ஓகே, ஒரு ப்ராடக்ட்டு 100 ருபீஸில் இருக்குது. ஆனால் அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ். ஒரு ப்ராடக்டோட ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா. ஆனால் அது இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த பெண்ணோட விலை, அதோட ஆக்சுவல் ஒர்த் 500, ஆனால் அந்த பெண் இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 500 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பெண். ஓகே, உங்களை மாதிரியே தானே எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அந்த பேனாவை நம்ம வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 பேனா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் யோசிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் 100 ரூபாங்கிறதுனால வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்க அதோட விலையை கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதோட விலையை ஏற்றிட்டே போவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு 100 ரூபாயில் ஒரு 5 பேனா வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பேனா, இது வந்துட்டு ப்ரைஸ். இப்போ அது வந்துட்டு விலை அதிகமாகிட்டே போகுது. இப்போ அது ஒரு 400 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு 400 ரூபாயில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 300 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே எனக்கு 300 ரூபாய் லாபம் போதும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு 3 பேனாவை சேல் பண்ணிடுறேன். மிச்சம் உங்ககிட்ட 2 இருக்கும். திரும்ப அதோட ப்ரைஸ் வந்துட்டு 500 ரூபாயில் இருக்குது. ஓகே, திரும்ப அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500ல் இருக்குது. 500ல் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே மிச்சம் என்கிட்ட 2 பேனா தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பேனா 500 ரூபாய்க்கு மேலே போனதே இல்லை. 500 ரூபாய் வந்தது அப்படின்னா அதோட விலை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 500 ரூபாய்க்கு மேலே யாரும் அந்த பேனா வாங்க தயாராக இல்லை ப்ரீவியஸ் பாஸ்ட்டில். அதனால உங்களோட மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இருக்க 2 பேனா வித்துட்டு நான் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ இந்த 100 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா அதிக விலையில வித்துட்டு இருந்த ஒரு பொருள் கம்மி விலைக்கு கிடைக்கும் போது ஆல்ரெடி ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த 2 பேனாவையும் நீங்கள் வித்துட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களை மாதிரியே தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அந்த 500 ரூபாய்க்கு வரும்போது நிறைய பேனா சேல்ஸ்க்கு வந்துடும். ஓகே, நிறைய பேனா சேல்ஸ்க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வாங்குறதுக்கே வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க, ஆனால் விற்கிறதுக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு ஓகே 50 பேனா இருக்குது, வாங்குறதுக்கு 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மி, இப்போ 500 ரூபாய்க்கு 2 பேனா சேல் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு யாருமே இல்லை. திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே ஒரு 450ன்னு விலையை குறைக்கிறீங்க. ஓகே, இப்போவும் யாரும் வாங்க தயாராக இல்லை. ஓகே, ஒரு 400ன்னு விலையை குறைக்கிறீங்க. ஓகே, இப்போவும் யாரும் வாங்க தயாராக இல்லை. திரும்ப ஒரு 300 ரூபாய், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் போதுன்னு முடிவு பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் பேர் வாங்குறாங்க, ஏன்னா திரும்பவும் அதோட விலை குறைய ஆரம்பிக்குது. அப்போது இந்த இடத்துல 500 ரூபாய்க்கு வாங்க யாருமே இல்லை. அப்போ அங்கேருந்து ப்ரைஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சது, அதாவது அதோட விலை கூட ஆரம்பிச்சது. இப்போ தெரியுதா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமாண்ட். ஓகே, டிமாண்ட், இங்கே டிமாண்ட், இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த 500 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை. ஓகேயா, சப்ளை. அதே மாதிரி இன்னொரு கான்செப்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்படி போகுது. ஓகே, இப்போ இது 100 ரூபா, இது 400, இது 500. இன்னொரு கான்செப்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 500 ரூபானா எக்ஸாக்டாக 500 அப்படின்னு நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. ஒரு 450ல் இருந்து 500ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 95ல் இருந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஏரியாவாக கவர் ஆகிடும். அதாவது 95 ரூபாயில் இருந்து 100 ரூபா அப்படின்றது ஒரு ஏரியா. அப்போ டிமாண்ட் என்னது, டிமாண்டுங்கிறது ஒரு ஏரியாவாக இருக்குது. ஓகே, அதாவது குறிப்பிட்ட ரேஞ்ச், அதை வந்துட்டு ஜோனுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 450ல் இருந்து 500ங்கிறது இன்னொரு ஜோன். ஓகே, இதை வந்துட்டு சப்ளை ஜோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ஐடியாவை அப்படியே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் ஏரியா திரும்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ் பிஃபோர் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு
அந்த பேனா திரும்ப 100 ரூபாய்க்கு வருது. இங்கிருந்து இறங்கி 100 ரூபாய்க்கு திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கு. கரண்டா இப்போ 2024 வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆல்ரெடி மார்க்கெட் 100 ரூபாய்க்கு வரும்போது டிமாண்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஓகேயா, இப்போ நீங்க என்ன பண்ணும்? ஓகே, 100 ரூபாய்க்கு வந்தது. லாஸ்ட் டைம் எல்லாரும் என்ன பண்ணாங்க? வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 100 ரூபாய்க்கு கம்மியா போகல. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகே 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, நான் வந்துட்டு வாங்க போறேன். ஓகேயா, சப்போர்ட்டா இருக்கு. அதாவது சப்போர்ட்னா தாங்கி பிடிக்குது. ஓகேயா, கீழே விழாம பிடிக்குது அந்த ப்ரைஸை. ஓகேயா, அதாவது ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க இருக்க இடத்துக்கு கீழே தர, அதுதான் வந்துட்டு ஃப்ளோர், சப்போர்ட்டா இருக்கு, உங்களை கீழே விழாம தடுக்க. ஓகே, மேல பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ஸ், அதாவது உங்களோட சீலிங். ஓகே, நீங்க இருக்க இடத்துக்கு மேல இருக்க சீலிங் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது உங்களை மேல போக விடாம தடுக்கிறது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா 100 ரூபாயில இருக்கு. ஓகே, இந்த இடத்த டிமாண்ட் ஜோன் சொல்றோம் இல்லையா, அது வந்துட்டு சப்போர்ட்டா தடுக்குது, கீழே போக விடாம. ஓகே, ஏன்னா 100 ரூபாய்க்கு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? டிமாண்ட் அதிகமாகி அந்த இடத்துல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது இந்த ஏரியா. ஓகே, ஸோ டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மோசமாக தான் நான் ட்ரா பண்ணுவேன். ஸோ அதனால அதை பற்றியெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, சப்போர்ட்டாக இருக்குப்பா. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா விலை அதிகமாகுது. ஓகே, விலை அதிகமாயிட்டே போகுது. ஓகே, விலை அதிகமாயிட்டே போய் ஆப்வியஸ்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு வந்தோன்னா கீழே வந்துருச்சுல, விலை குறைஞ்சிருச்சு, சப்ளை அதிகமாக வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டில் அந்த பேனாவை வாங்கிடுவீங்க. அதாவது டிமாண்ட் ஏரியால சப்போர்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேனாவை நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன? சப்ளை. ஓகேயா, ஏன்னா அங்கிருந்து தான் குறைய போகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு போனோடனே மார்க்கெட் கீழே போகுதுன்னு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வித்துடுறீங்க. என்ன பண்றீங்க? வித்துடுறீங்க. 100 ரூபாய்க்கு வாங்கினதை திரும்ப இங்க 500 ரூபாய்க்கு வந்தோன்னா சேல் பண்ணிடுறீங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்திருக்கு, திரும்பவும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் செட். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாஸ்ட்ல என்ன நடந்ததோ கரண்ட்டும் அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். எல்லா டெக்ஸ்ட் புக்கு, கோர்ஸ், இது எல்லாத்துலேயுமே அதை சொல்கிறாங்க. ப்ளஸ் இது வந்துட்டு ட்ரேடர்ஸோட கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ நான் ஒரு ட்ரான்சாக்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நமக்கு இடையில எந்த விதமான லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுமே கிடையாது. அப்போது நான் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி நான் தெரியப்படுத்துறேன்? பாஸ்ட்டில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது என் மைண்ட்லேயும் இருக்கும், பாஸ்ட்டில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் மைண்ட்லேயும் இருக்கும். அப்போ அந்த ஏரியாவுக்கு போனால் நானும் விற்கணும், நீங்களும் விற்கணுங்கிற மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அதனால இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்த உடனே மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேல் பண்ணிடுறீங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. அப்போ சப்போர்ட்ல வந்தால் பை பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் செல் பண்ணிடுறோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போயிடும். இப்போ நாம ஏன் வந்துட்டு இப்போ சரி ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தோடனே நம்ம வந்துட்டு வித்துட்டு வெளியில் போயிடுறோம் இல்லையா, அங்கேயும் வாங்குறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதையும் வாங்குறதுக்கு விலை அதிகமாக இருக்கப்போ வாங்குறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரெண்டு ஆக்ஷன் நடக்கும். ஒரு ஆக்ஷனை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. என்னன்னா சப்போர்ட் கிட்ட வந்தால் பை பண்ணணும், அதாவது உள்ள நம்ம போகிறோம். ஓகே, நீங்கள் உள்ளே போகிறீங்க சப்போர்ட் கிட்ட, என்ட்ரி. ஸோ நான் இந்த ட்ராயிங்ஸ் அழிச்சிடுறேன். ப்ளஸ் இந்த எஃபோர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஓகே, நான் வந்துட்டு ஓரளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறேன், இது உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அதை பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? என்ட்ரி. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இந்த பக்கம் ஆக்ஷன் என்னது? எக்ஸிட்னா என்ன? ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட். ஓகே, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ஓகே, இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது, இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது, இங்கே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஓகே, இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. இப்போ இது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க வாங்குறீங்க, இந்த இடத்துக்கு வந்தோம்னா நீங்க விற்கிறீங்க. ஆனா நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு விற்கிறேன். ஓகே, உங்களுக்கு விற்கிறேன். அப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்க, ஆனா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வரும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கான்செப்ட் இது மட்டும் பிடிச்சிருங்க. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன நடக்குதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? என்ட்ரி கொடுக்குறீங்க, இந்த இடத்துல என்ட்ரி. ஓகே, என்ட்ரி கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துல என்ன பண்றீங்க? எக்ஸிட் ஆயிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். அப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வருவோம். இப்போ நீங்க ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்ல, அது நான் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ட்ரி ஆகுறேன். ஓகே, உங்களோட ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இப்போ எக்ஸிட், என்னோட ஆக்ஷன் இந்த இடத்துல நடக்குது. ஓகே, இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், என்ட்ரி. ஓகேயா, ஏன்னா நீங்க கொடுத்தோன்னே நான் வாங்கிட்டேன்ல, இந்த இடத்துல வாங்குறேன். நான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேயா, நீங்க 500 ரூபாய்க்கு வித்துட்டீங்க, நான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நீங்க வெளில போறீங்க, ஆனா நான் உள்ள வரேன். ஓகேயா, இப்போ நான் என்ன பண்றேன்? சரி ஓகே, ஏன் நேரம்
மார்க்கெட் கீழே போகுது, அதாவது ப்ரைஸ் கம்மியாகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னால் முடியல, ஓகே என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறேன், வெளியில் போகிறேன். இதுக்கு மேலே என்னால் லாஸ் ஏற்றுக்க முடியாது, ஓகே இதுக்கு மேலே 100 ரூபாய்க்கு மேலே என்னால் லாஸ் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறேன். ஓகே சப்போர்ட்டில் ஓகே ஒரு என்ட்ரி நடக்கும், ஒரு எக்ஸிட் நடக்கும். ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒரு என்ட்ரி நடக்கும், ஒரு எக்ஸிட் நடக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த 2 ஆக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். இப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பை பண்ணி செல் பண்ணுறது, இன்னொன்று செல் பண்ணி பை பண்ணுறது. இது வந்துட்டு என்னடா இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, அது வந்துட்டு ஆப்ஷனில் நடக்கும். ஓகே ஸோ நம்ம ஆப்ஷனுக்கு போகும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன விதமான ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பட் இப்போது இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போர்ட்னு இருக்கும்போது ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட், ஓகே ரெசிஸ்டன்ஸ்னு வரும்போது ஒரு என்ட்ரி அண்ட் ஒரு எக்ஸிட். அதாவது புதுசாக உள்ள வரவங்க அதை விலை அதிகமாகும் போது எக்ஸிட் ஆகிடுவாங்க, ஓகே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கிட்டு உள்ளே வராங்க. ஓகே இதை மட்டும் கான்செப்ட் வச்சுக்கோங்க. நான் ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ சப்போர்ட்னா என்ன அர்த்தம், டிமாண்ட் ஏரியான்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம், சப்ளை ஏரியான்னு அது அர்த்தம். இப்போ சப்போர்ட் கிட்ட வந்தால் ஆப்வியஸ்லி நீங்கள் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போகும். ஓகே அதுக்காக மார்க்கெட் கீழே வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அது என்ன மாதிரியான சினாரியோ அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வருமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும். அதாவது அந்த விலை 500 ரூபாய்க்கு மேலேயும் அந்த பேனா விற்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் என்ன நடந்திருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். பிரேக் அவுட்னு அதாவது அந்த 500 ரூபாயை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது பிரேக் அவுட். ஓகே ஸோ எந்த இடத்துலலாம் பிரேக் அவுட் நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இதுதான் வந்துட்டு கான்செப்ட். பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இந்த ஸ்டாக்ல மார்க்கெட் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேரான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது எக்ஸாக்டாக அப்படியே பொருந்துற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு புரியும். ஓகே மார்க்கெட்டில் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 80% தான். பிகாஸ் நம்ம நடத்துறதுக்கு ஒரே மாதிரியும் நடக்காது. ஓகே பட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் பார்க்கும்போது நம்ம அந்த 100% கவர் பண்ணிடலாம். ஓகே இப்போ இது பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கா, மார்க்கெட் வந்துட்டு இங்கே. ஸோ கிட்டத்தட்ட 202750. ஓகே மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே இதுக்கு மேலே நான் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகாது. இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஓவர் பாட்னா ஓகே இதுக்கு மேலே மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. ஓகே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போனோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இது வரைக்கும் ஃபாலோ ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னா 2022. ஓகே திரும்ப மார்க்கெட் வந்துட்டு 2023 அதே ப்ரைஸ் கிட்ட வருது, 2750 கிட்ட வரும்போது இப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்கும், ப்ரீவியஸில் போன வருஷம் என்ன பண்ணிட்டான் 2750 ரூபாய்க்கு வந்த உடனே எல்லாரும் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் வந்துட்டு உள்ளே போயிருக்கேன், அதாவது கம்மி விலையில் உள்ளே வந்திருக்கேன். ஓகே இப்போ ஒரு 2400 வாங்கியிருக்கேன். ஓகே இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அதே 2750 வந்த உடனே மார்க்கெட் கீழே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸில் பார்த்துட்டேன். அப்போ ஏன் மைண்ட் செட் மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இதே ப்ரைஸ்க்கு வந்த உடனே மார்க்கெட் கீழே போகுது. ஓகே மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே போகுது. இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பீங்க. ஓகே ப்ரீவியஸில் நடந்த ஒரு ரீசனுக்காக திரும்ப அதே இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வெளியில் போயிடுவீங்க. அதாவது உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே நடத்தினதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம், புதுசாக எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் பார்க்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா, 2750 எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸா அப்படின்னா அதான் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே 2716 இந்த இடத்துல பார்த்தீங்களா ரேட் தெரியுதா. ஓகே 2716 அதில் இருந்து ஓகே எது வரைக்கும் வந்துட்டு 2735. ஓகே இதுதான் வந்துட்டு ரேஞ்சுப்பா. ஓகே இதுதான் வந்துட்டு ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் திரும்பும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுரும். ஸோ இது தொட்ட உடனே எல்லாம் மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே அதாவது 2716 தொட்ட உடனே மார்க்கெட் சடசடன் கீழே வரப்போகுது அப்படின்னு நோனஸ் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஓகே ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும்போது மார்க்கெட் வந்துட்டு கீழே வருது. ஓகே இது எப்படி கீழே வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக் பற்றி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவோம். ப்ளஸ் அந்த இடத்துல வந்துட்டு பேட்டர்னோட சேர்த்து அதோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம், மல்டி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல நடக்க போகிறதெல்லாம் அப்புறமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே
இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஐடியா பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சார்ட் எடுத்துருங்க. ஒரு சார்ட் எடுத்துட்டு ப்ரீவியஸில் நடந்த ஒரு ஜோன் வரைஞ்சிக்கோங்க. ப்ரீவியஸில் ஒரு இடத்துல ஒரு 2000ங்கிற இடத்துல மார்க்கெட் திரும்புதா, திரும்ப அதே இடத்துக்கு வந்தால் திரும்புதா இல்லை உடைக்குதான்னு மட்டும் பாருங்க. ஓகே, திரும்புகிற பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 50 ஸ்டாக் நிஃப்டி லிஸ்டட் கம்பெனிஸ்னு போட்டிங்கன்னா ஒரு 50 ஸ்டாக் வரும். அந்த 50 ஸ்டாக்ல ஒரு கட்டத்தில் மார்க்கெட் திரும்பி இருக்கும். ஓகே, அதை மார்க் பண்ணி பாருங்க. அந்த மார்க் பண்ணிட்டு அதே பிரைஸ்க்கு வந்தோடனே மார்க்கெட் திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது 50ல் 40 கிட்ட அதே மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்தா அதாவது செல் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தா நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற, அதாவது எக்ஸிட் ஆகணுங்கிற அவசியமே இல்லை, பிரேக் அவுட்ஸும் நடக்கும். ஓகே, பட் அந்த இடத்துல அது நடந்திருக்கான்னு மட்டும் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்த்துட்டோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்த்துட்டோம். இப்போ சப்போர்ட் ஏரியா பார்க்கலாம். ஓகே, நான் வந்துட்டு ஏன் ஆப்வியஸான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, கற்றுக்கும் போது ஆப்வியஸான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், ஏன் நீங்கள் வந்துட்டு டஃப்பான எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதானே? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மார்க்கெட் இதே இடத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதே இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு இங்கிருந்து மேலே போயிருக்கு. அதே ஏரியாவுக்கு வந்த உடனே மார்க்கெட் வந்துட்டு சடனாக மூவ் ஆகாமல் இங்கே கீழெல்லாம் வந்திருக்கே, ஏன் வந்துட்டு சடனாக மூவ் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அதோட ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸாக கீழே போகிற மாதிரி காமிப்பாங்க. ஓகே, ஃபால்ஸாக கீழே போகிற மாதிரி காமிக்கும். ப்ளஸ் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரேஞ்சு, அந்த ரேஞ்சோட எக்ஸ்பேன்ஷனும் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பார்ட்டாக பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லலாம் பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய ஜஸ்ட் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஓகே, இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரூல்ஸையும் படிப்பீங்க. டிமாண்ட் எங்கே அதிகமாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் படிப்பீங்க. ஓகே, ஃபைன். இப்போது இன்னொரு சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரண்ட்டில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கிருந்து பாருங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஏரியா, ஓகே, இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, அதாவது டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அதிகமாக வாங்குறதுக்கு எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா இந்த 2 ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ணி நான் வரைகிறேன். அதாவது இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது, ஓகே, அதாவது 2434 2445, ஓகே, இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நல்லா ஒரு அதிகமாக உள்ளே வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போது அதே இடத்துக்கு மார்க்கெட் திரும்ப வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 months கழிச்சு வருது. ஓகே, இப்போ எல்லாரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இப்போ 2400 ரூபாய் 435ங்கிறது போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தோடனே நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ இந்த டைமுமே நிறைய பேர் உள்ளே வருவாங்க, வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, டிமாண்டை கிரியேட் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்த உடனே, ஓகே, அந்த இடத்துக்கு வந்த உடனே திரும்புது. ஓகே, திரும்புது. ஸோ இது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லவே முடியாது. பட் அது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வேணால் நமக்கு தெரியும். ஓகே, பட் காட் ஒன்லி நோஸ். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் சப்போர்ட்டாக மாறும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் இந்த கிளாஸில் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க. ஓகே, வேற வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு டபுள் டாப் டபுள் பாட்டம் இது எல்லாத்தையும் சார்ட்டில் வந்துட்டு சார்ட் பேட்டர்னாக கிரியேட் ஆகும். ஓகே, இதை பற்றிலாம் நீங்கள் இப்போ ஒரி பண்ண தேவையில்ல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகணும், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 100-200 சார்ட்டுக்காவது ட்ரா பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒரு 200 சார்ட்காவது ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் திரும்புதா, ஓகே, சப்போர்ட்டுக்கு வந்து திரும்புதா, ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து கீழே வருதா அப்படிங்கிற ஐடியாவது உங்களுக்கு வரும். ஓகே, ஜஸ்ட் வீடியோ பார்த்தோம் விட்டோன்னு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 200 சார்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டூ யுவர் ஹோம்ஒர்க்ஸ். ஓகே, வேற இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நான் சும்மா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் இன்னும் போகவே இல்லை. இன்னும் கிட்டத்தட்ட நான் இதில் கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டே 10 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஓகே, இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி மேக் பண்ணலாம். ப்ளஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இஃப் எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.